திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். செய்தி மலர். சேவை மற்றும் நல்லாட்சியின் கீழ் மத்திய அரசின் துணிச்சலான சீர்திருத்த நடவடிக்கைகளால் நாட்டின் வளர்ச்சி குறித்த சிறப்பு செய்தி மலர். ஆண்டு தொடங்கி கடந்த 11 ஆண்டுகளாக மாபெரும் டிஜிட்டல் புரட்சியை ஏற்படுத்தி வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான பங்களிப்பில் நாட்டு மக்கள் அனைவரையும் இணைத்துள்ள பிரதமரின் துணிச்சல் மிகு நடவடிக்கைகளை எடுத்துரைக்கிறார் கட்டட பொறியாளரும் தொழில் முனைவோருமான திரு லோகநாதன். வணக்கம் திரு லோகநாதன். வணக்கம். பிரதமரோட ஆட்சியில 11 ஆண்டுகளை கடந்து இருக்கிற இந்த நிலையில நாட்டோட பொருளாதார வளர்ச்சி எப்படி இருக்கு? இந்த பொருளாதார வளர்ச்சிக்கு காரணமான துணிச்சலான மத்திய அரசின் சீர்திருத்த நடவடிக்கைகள் இதெல்லாம் எப்படி நம்ம பொருளாதாரத்தை முன்னெடுத்து செல்கின்றது? எப்படி நம்முடைய நாடு முன்னேற்ற பாதையில் போக போது? 2047 ஆண்டு வளர்ச்சியடைந்த பாரத நாடுங்கிற ஒரு இலக்கை நம்ம பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி நிர்ணயிச்சிருக்காங்க. இந்த வளர்ச்சி சாத்தியமாகி வளர்ந்த நாடாக, வல்லரசு நாடாக இந்தியா உருவாகும்ங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை, பரவலான ஒரு எதிர்நோக்கி எல்லாத்துக்கிட்டையும் இருக்கு. ஒரு பொறியாளரா, கட்டமைப்பு துறை நிபுணரா, ஒரு தொழில் முனைவோரா நீங்க இந்த வளர்ச்சியை பார்த்திருப்பீங்க. இந்த வளர்ச்சி எப்படி இருக்கு இதுவரைக்கும்? இந்தியாவின் வளர்ச்சி அப்படின்னு பார்த்தோம்னா 11 வருடங்களில் அபரிதமான வளர்ச்சி. நம்ம இது வரைக்கும் வெண்மை புரட்சி பார்த்திருக்கோம், பசுமை புரட்சி பார்த்திருக்கோம். இந்த டிஜிட்டல் புரட்சி அப்படின்றது அப்படியே எக்ஸ்ப்ளோர்ட் ஆச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு வளர்ச்சியை இந்த 11 வருடங்களில் நாம் பார்த்திருக்கிறோம். தொழில்துறைக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுத்து அதற்கான வளர்ச்சி, நிறைய தொழில்கள் வந்தா நாடு முன்னேறும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் பார்த்திருப்போம். ஆனா நம்மள பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய விஷன் விக்சித் பாரத் அப்படின்னு சொல்லும் போது அனைவரும் சேர்ந்து முன்னேறுவோம்ன்றதுதான் அவருடைய ஆத்ம நிர்பார் பாரத் சொல்லுவாரு, மேக் இன் இந்தியா சொன்னாரு. பெரிய பெரிய தொழிற்சாலைகள் மட்டும் இல்ல, சிறு விவசாயிகள் முதல் மீனவர்கள் முதல் மக்களும் ஒவ்வொருத்தரும் தங்களுடைய பங்களிப்பை கொடுத்ததுனால தான் பாரதம் இன்னைக்கு 4வது இடத்துக்கு ஜிடிபி முன்னேறி இருக்கு. இஸ்ரோ வரலாறு காரணாத சாதனைகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ராணுவம் இது வரைக்கும் வெளியில இருந்து தான் நம்ம வாங்கியிருக்கோம். ஆனா இப்போ விஞ்ஞானிகள் கண்டுபிடித்த புதிய புதிய தொழில்நுட்பங்கள் மூலம் எதிராளிகளை துவம்சம் செய்திருக்கோம். ஆபரேஷன் சிந்தூர்ல 26 நிமிஷத்துல மொத்தமா என்ன செய்யணும்னு நினைச்சோமோ அது முடிச்சிருக்கோம். நமக்கு எந்த சேதாரமும் இல்லாம வரலாற்றிலேயே முதன்முறையாக நடத்தப்பட்ட சாதனைன்னு தான் சொல்லலாம். நாடு முன்னேறணும்னா தொழில்துறை வளரணும். தொழில்துறைக்கு பல்வேறு விதமான காரணங்கள் இருக்கு. பிரதமர் வாஜ்பாய் அவர்களின் உன்னத திட்டம் தங்க நாற்கரை சாலை, அதன் மூலம் மக்கள் மட்டும் இல்லாம பலவாடங்கள், வர்த்தகங்கள் எல்லாமே ஒரு முன்னேற்ற பாதையை நோக்கி அடியெடுத்து வச்சது. வெளிநாடுகள் மட்டுமே பார்க்கக்கூடிய 4 வழிச்சாலை, 6 வழிச்சாலை, எக்ஸ்பிரஸ் வே எல்லாமே இப்போ நம்ம பாரதத்திலையும் இருக்கு. மோடி அவர்கள் உலக சாதனை நிறுத்தினார். ஒரே நாளில் 350 கிலோமீட்டருக்கு மேலாக சாலையை கட்டமைத்து அந்த மாதிரியான ஒரு சாதனைகள் எல்லாமே நம்ம பார்த்தோம். அந்த கட்டமைப்பு வசதி வெறும் சாலைகள் மட்டும் இல்ல, பாலங்கள் மட்டும் இல்ல, ரயில்வே துறையிலையும் பண்ணியிருக்கோம், கப்பல் துறையிலையும் பண்ணியிருக்கோம். எல்லா விதமான கட்டமைப்பையும் உறுதி செய்து எதெல்லாம் முன்னேற்ற முடியுமோ எல்லா வகையிலுமான நம்ம முன்னேற்றத்தை 10 ஆண்டுகளில் நாம் பார்த்திருக்கோம். குறைந்த செலவில் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் உருவாக்கி கிட்டத்தட்ட 160 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடிய அளவுக்கு கட்டமைப்புகளையும் உருவப்படுத்தியிருக்கோம். வண்டியின் வேகத்தை உருவப்படுத்தும், பயண தூரத்தையும் குறைச்சிருக்கோம், கம்ஃபர்டபுளையும் கொடுத்திருக்கோம். நம்ம விமானத்தில் செல்லக்கூடிய அதே அளவு வசதிகளை ரயில் பயணத்திலும் கொடுத்தது மட்டும் அளவு நேரத்தையும் குறைத்திருக்கும். விமானத்தில் உங்களுக்கு குறிப்பிட்ட அளவுக்கு தான் மக்களை கொண்டு போக முடியும். ஆனா ரயில் அதே போல 3 மடங்கு 4 மடங்கு மக்களை அதே நேரத்தில் நம்ம கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வந்தே பாரத் ரயில் நாடு முழுவதும் பல்வேறு வழித்தடங்கள்ல ஏற்பட்டனால மக்களுக்கு வசதியான ஒரு போக்குவரத்து, பிறகு சரக்கு போக்குவரத்துக்கும் அது வழிகோலுகிறது, வர்த்தக நடவடிக்கைகளுக்கும் எளிதாயிருக்குன்னு சொல்றீங்க. பிரதான் மந்திரி கிராம் சடக் யோஜனா ஒரு அற்புதமான திட்டம். ஒவ்வொரு கிராமத்துக்கு பக்கத்தில் உள்ள நகரத்தோட இணைக்கக்கூடிய ஒரு சாலை வசதி திட்டம். அதை ஆரம்பிக்கும் போது அதற்காக டெல்லியில் போய் எங்களுக்கு பயிற்சி கொடுத்தார்கள். எப்படி கிராமத்தை தேர்வு செய்ய வேண்டும், தரமான சாலையை அமைத்து கொடுக்க வேண்டும், அதற்கான பராமரிப்பையும் 5 வருடம் 3 வருடம் பார்க்க வேண்டும். பாரதத்தினுடைய எல்லா மூலைகளுமே அந்த சாலை திட்டத்தின் மூலமாக இணைக்கப்பட்டுள்ளது. அதனால் அந்த கிராம கட்டமைப்பு வசதி மேம்படுத்துவதற்கு அனைத்தையும் செய்து நல்ல தரமான சாலை அமைத்து கொடுப்பதனால் கட்டமைப்புகள் எல்லாமே மேம்படுவதனால் விவசாயிகளும் கிராமப்புற மக்களுமே தங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்திக் கொள்வார்கள். சென்னையில இருந்து கன்னியாகுமரி வரைக்குமே ஒரு ட்ரெயின் விட்டுருக்காங்க. அதுல எந்த விதமான ரிசர்வேஷனே கிடையாது. டிக்கெட் வாங்கிட்டு போய் போலாம்.
பாரதம் முழுவதுமே எல்லா முக்கியமான ரயில் நிலையங்களையுமே வசதிகள் மேம்படுத்தப்பட்டிருக்கு. முன்னாடி எல்லாம் தங்கறதுக்கு வசதியே இருக்காது. இன்னைக்கு ஏசி வசதியோட காசு கொடுத்து தங்கிக்கலாம். அந்த அளவுக்கு எல்லா முக்கியமான ரயில் நிலையங்களுமே உங்களுக்கு வசதிகள் மேம்படுத்தப்பட்டிருக்குது. விமானம் வரதுக்கு லேட் ஆச்சுன்னா நீங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம். அதே மாதிரி இப்போ ரயில்வே நிலையங்களிலுமே நமக்கு ஏசி லவுஞ்சஸ் வந்துருச்சு. இப்போ உங்களுடைய டைமை வந்து அங்க ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். விமான கட்டமைப்புகளும் சிறு நகரங்கள், முன்னாடி எல்லாம் மெட்ரோ அப்படின்வாங்க, பெருநகரங்கள், சென்னை, மும்பை, கல்கட்டா, டெல்லி, இதுதான் 4 தான் இருந்தது. அதுக்கப்புறம் அதுக்கு கீழே அடுத்த நிலையங்கள் பாத்தீங்கன்னா ஹைதராபாத், பெங்களூர், சூரத், அந்த மாதிரியான நிலையங்கள் இருக்கு. அதுக்கு அடுத்த நிலையங்கள் பாத்தீங்கன்னா இப்போ சேலத்துக்கு, தூத்துக்குடி வந்துருச்சு. அதன் மூலியமா மக்கள் மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய பொருட்கள் உடனடியாக பூவோ காய்கறியோ துபாய் போன்ற நாடுகளுக்கு போகணும்னா அன்னைக்கே போனாதான் உங்களுக்கு அதோட பலன் கிடைக்கும். அதனால அந்த சிறு விமான நிலையங்கள் கூட அமைக்கணும். உடான் திட்டத்தின் மூலமாக போக்குவரத்து மக்களுக்கு மட்டுமல்ல, அங்க இருக்க பொருட்களுக்குமே ஏற்றுமதியோ இறக்குமதிக்கோ ஒரு வசதி செய்யப்பட்டுள்ளது. சந்தைப்படுத்துதல் மட்டும் இல்லாம அறிமுகப்படுத்துதல் மூலமாக மக்கள் நிறைய கொள்முதலும் பண்ணலாம். உற்பத்தியாளர்களுக்கும் ஒரு நல்ல சந்தைப்படுத்தக்கூடிய ஒரு அருமையான திட்டம். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் இந்த 11 ஆண்டு ஆட்சி காலத்துல தொழில் முனைவோருக்கும் என்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன? சிறு குறு நடுத்தர தொழில்கள் வளர்ச்சிக்கு பிரதமரோட சீர்திருத்தங்கள் எப்படி பங்களிப்பு வழங்குகிறது? சிறுதொழில் குறுதொழில் வளர்வதற்காக ஒரு அற்புதமான திட்டம். நீங்க எந்த பிணையுமே இல்லாம ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு கடன் வாங்கிக்கலாம். அதன் மூலமா உங்களுடைய தொழில் உற்பத்தியை பெருக்கலாம், உங்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கலாம். ஜிடிபியை தங்களுடைய பொருள் உற்பத்தி செய்து சந்தைப்படுத்தும் போது அவங்களுக்கு மட்டும் இல்லாம இந்த நாட்டுக்குமே வந்து ஒரு நல்ல பலன் கொடுக்குது. அற்புதமான திட்டமா முத்ரா திட்டம். விண்வெளி திட்ட இயக்கம் வந்து மிக சிறப்பாக செயல்படுத்தப்படுகிறது. மாபெரும் வளர்ச்சியா இப்ப பார்க்கப்படுது. சோ இந்த விண்வெளி துறையின் அபார வளர்ச்சி எப்படி சாத்தியமானது? இதற்கான அடிப்படையான காரணங்கள் என்ன? இதற்கு நமது முன்னாள் ஜனாதிபதி டாக்டர் அப்துல் கலாம் அவர்களுடைய பங்கு அளப்பரியதுன்னு சொல்லலாம். எல்லா நாடுகளையும் மிஞ்சி நிற்கக்கூடிய அளவுக்கு நம்ம வளர்ந்து இருக்கோம். அதற்கு முக்கியமான காரணம் நமது விஞ்ஞானிகள். நம்ம ஊருக்கு நமக்காக செய்யணும், பாரதத்தை முன்னேற்றணும் அப்படின்னு நிறைய விஞ்ஞானிகள் தங்களுடைய முழு ஒத்துழைப்பை கொடுத்து புது புது விஷயங்களை கண்டுபிடிச்சு விண்வெளி துறையை அமெரிக்காவுக்கு நிகராக நம்ம திறமையை கொண்டு போயிருக்கோம். முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த ஜிபிஎஸ் சொல்லுவோம், புவிசார் குறியீடு. அந்த ஜிபிஎஸ்க்கு மாற்றாக நம்மளுடைய பாரதத்தின் துணைக்கோள்கள் இப்போ ரெடி ஆயிட்டு இருக்கு. அதனால பிற நாட்டை சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நம்மளுடைய செயற்கைக்கோள்களை நமக்கு உதவி செய்து சுயசார்பு அடைந்திருக்கும். ஆபரேஷன் சிந்துரே வெற்றிக்கான ஒரு காரணமும் வந்து நம்மளுடைய சுயசார்பு செயற்கைக்கோள்கள் தான் சொல்லலாம். மருத்துவத்துறையில் நம்ம என்ன வளர்ச்சி கண்டிருக்கோம்? பிரதமரோட அந்த மக்கள் மருந்தகங்கள் திட்டம், குறைந்த விலையில் எல்லாரும் மாத்திரைகளோ மருந்துகளோ வழங்குறது. ஆயுஷ்மான் பாரத் காப்பீடு திட்டம், அந்த காப்பீடுக்குள்ள ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வருஷத்துக்கு 5 லட்சம் ரூபாய். கொரோனாக்குள்ள தடுப்பூசியை கண்டுபிடிச்சு அதை வெளிநாடுகளுக்கு எல்லாம் நம்ம கொடுத்தோம். இது தவிர்த்த தடுப்பூசிகள், எல்லா வகையான புதிய திட்டங்களும் புதிய முன்னெடுப்புகளையும் நம்மளுடைய மத்திய அரசாங்கம் மேற்கொண்டுள்ளது. மருத்துவத்துறையில நிறைய விஷயங்கள் முன்னேறி இருக்கோம். மருந்து எது வேணும்னாலும் வெளிநாட்டை சார்ந்துதான் இருந்தோம் நம்ம. ஆனா நம்மளே இதற்கான மருந்து கண்டுபிடித்தது நமக்கு மட்டும் உபயோகப்படுத்திக் கொள்ளாமல் அதை சந்தைப்படுத்தி லாபம் பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் அனைத்து நாடுகளுக்கும் இலவசமாக கொடுத்தோம். அற்புதமான சேவை செய்தோம். அதனாலதான் நம்ம பாரத பிரதமர் விஸ்வகுரு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் உயர்ந்திருக்கிறார். ஆயுஷ்மான் பாரத் காப்பீடு திட்டத்தோட சிறப்பம்சம் பத்தி, அதோட வளர்ச்சியை பத்தி விளக்கமா சொல்லுங்க. அரசு மருந்துகள் மருத்துவமனைகள் இருந்தாலுமே சில விஷயங்களுக்கு வந்து நம்ம தனியாரை தான் நாட வேண்டியது இருக்குது. அங்க போகும்போது செலவுகள் கூட. சாதாரண ஒரு விவசாயியோ ஒரு கூலி தொழிலாளியோ 2 லட்சம் 3 லட்சம் கொடுத்து மருத்துவம் பார்க்கக்கூடிய பொருளாதாரம் இடம் கொடுக்கவில்லை. அதற்காகவே கொண்டு வரப்பட்ட ஒரு அற்புதமான திட்டம் ஆயுஷ்மான் பாரத் திட்டம். அதன் மூலமாக உங்களுடைய குடும்பத்திற்கு வருடத்துக்கு 5 லட்சம் ரூபாய் வரை மருத்துவ சிகிச்சை பெற்றுக் கொள்ளலாம். அதனால சாதாரண மக்கள் கூட ஒரு நல்ல மருத்துவமனைக்கு போய் அவங்களுக்கு தேவையான ஒரு சிகிச்சையை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறார். மக்கள் ஆரோக்கியமாக அவரவருடைய வேலையை செய்தால் அவர்களுக்கு மட்டும் லாபம் அல்ல, அது நாட்டுக்கே லாபம் என்ற விஷயத்தின் மூலமாக ஒவ்வொருத்தருக்கும் மருத்துவ காப்பீடு கொடுத்திருக்கு. ஜன்தன் மத்திய அரசின் வங்கி கணக்கு திட்டம் நாட்டின் வளர்ச்சிக்கு அது எப்படி பங்களிப்பு வழங்குகிறது? அருமையான ஒரு திட்டம் ஜன்தன். அதன் மூலமாக ஒவ்வொரு
பிரஜையும் அவங்களுக்கு வங்கி கணக்கு இருக்க வேண்டும். 10 ரூபாய் யாருக்காக கொடுக்க வேண்டும் என்றால் கூட அந்த வங்கி கணக்கு மூலம் செலுத்துகிறோம். யூபிஐ மின்னணு புரட்சி, டிஜிட்டல் புரட்சின்னு சொல்லலாம். இதற்கு முன்பு எல்லாம் கார்டு மூலமாக தான் பேமெண்ட் பண்ண முடியும். 2% கமிஷன் வேற கொடுக்க வேண்டியது இருக்கும். இந்த யூபிஐ மூலமாக சேவை கட்டணமே இல்லாமல் அடுத்தவர்களுக்கு நம்ம பணம் கொடுக்கிறோம். யூபிஐ சேவை உலக பொருளாதாரத்தை மாற்றி பணமும் வெளிநாட்டுக்கு செல்லாது. நம்ம சேவையை சுயசார்பு அடைந்திருக்கிறோம் இதன் மூலமாக. பிரதமரின் வேளாண் நிதி உதவி திட்டம் PM கிசான் சம்மான் நிதின்னு சொல்றாங்க. விவசாயிகளுக்கு எப்படி அவங்களுடைய வாழ்வுக்கு ஒரு உத்வேகமாக, ஒரு ஊன்றுகோலாக இருக்கிறது? நாட்டின் வேளாண் வளர்ச்சிக்கு எப்படி இது வித்திடுகிறது? வருடத்துக்கு 3 முறை 2000 ரூபாய் விவசாயிக்கு கொடுக்கும்போது அவர்களுக்கு பொருளாதாரத்தை மேம்படுத்துவது மட்டும் இல்லாமல் விவசாயத்துக்கு உதவிகரமாகவும் இருக்கும். வறண்ட பூமியில ஒரு விளைச்சல் தான் பார்த்திருப்பாரு, அதுக்கப்புறம் 9 மாசம் வேற ஏதாவது தான் வேலைக்கு போகணும். அவங்களுக்கு இந்த 2000 ரூபாய் கொடுக்கறத பேருதவியா தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இடுபொருளுக்கும் அந்த பணத்தை உபயோகப்படுத்தி ஏதாவது ஒன்று செய்யலாம். அவங்க நிலத்திலேயே ஒரு சிறு பயிரோ கீரையோ தானியங்களோ ஏதோ ஒன்று பயிர் பண்ணி அதை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கலாமா. நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கக்கூடிய மேக் இன் இந்தியா, ஸ்டார்ட் அப் இந்தியா அப்படின்னு இளையோர்களை சுய தொழில ஈடுபடுத்துற நவீன தொழில்நுட்பங்களுடைய திட்டங்களை தொடங்குறதுக்கு மத்திய அரசு மிகப்பெரிய ஊக்குவிப்பு வழங்கிட்டு இருக்கு, உத்வேகத்தை ஏற்படுத்திட்டு இருக்கு. இந்த ஸ்டார்ட் அப் இந்தியா, மேக் இன் இந்தியா இது எப்படி நம்முடைய நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கிய கருவியா இருக்கு? இளைஞர்கள் சக்தி நிறைய இருக்கு. அந்த இளைஞர் சக்தியை உபயோகப்படுத்தி ஸ்டார்ட் அப் இந்தியா, மேக் இன் இந்தியா, நமக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே நம்மளே உற்பத்தி செய்தால் அது நம்மளுடைய நாட்டுக்கு பயன்படும். அது மட்டும் இல்லாம பொருளாதாரம் மேம்படும். வெளிநாட்டில இருந்து பொருட்களை வாங்குறதை விட அதை விட தரமான பொருட்கள் நம்மளே ஒரு உத்வேகம் கொடுத்து அவங்களை ஒரு ஊக்கப்படுத்தினா அவங்க நல்ல முறையில் செயலாற்றுவார்கள் என்பதால் ஸ்டார்ட் அப் இந்தியா. இன்னைக்கு உலகத்திலே நிறைய ஸ்டார்ட் அப் இருக்க இந்தியா தான் முதன்மையான நாடு. அது மட்டும் இல்லாம பணம் சம்பாதிக்கிறது மட்டும் இல்லாம நிறைய ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் ஈர்த்து இருக்கு. அதனால நம்மளுடைய பொருளாதாரம் சீக்கிரமாக முதலிடத்துக்கு வரக்கூடிய லெவலுக்கு அது கொண்டு போகும் என்பது. வேகமாக வளரும் பொருளாதார நாடாக இந்தியா 4வது இடத்துல இருக்கு. இது சீக்கிரமா 3வது இடமா போகும்னு சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுடைய கணிப்புப்படி முதல் இடத்துக்கே விரைந்து வந்துரும் நீங்க சொல்றீங்க. ரொம்ப சிறப்பு. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் இலக்கான 2047ஆம் ஆண்டு பாரத நாடு வளர்ச்சியடைந்த ஒரு பெரிய நாடா உருவாகும்னு சொல்றாங்க. இது மேலும் வளர்ச்சி அடைகிறதுக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்கு? அந்நிய முதலீடுகள் ஈர்க்கதற்காக நம்முடைய மத்திய அரசாங்கம் நடைமுறைகள் எல்லாம் எளிதாக்கி இருக்கு, இலகுவாக்கி இருக்கு. இந்த நடவடிக்கைகள்னால பொருளாதார வளர்ச்சி எப்படி விரைந்து மேம்படும்? நமக்கு என்ன மாதிரியான பிரகாசமான வாய்ப்புகள் உள்ளது? அமெரிக்கா 30.5 ட்ரில்லியன் ஜிடிபி அவங்களுக்கு இருக்கு. அடுத்து சைனா 20 ட்ரில்லியன் வச்சுக்கலாம். ஜெர்மனி 3வது இடம், இந்தியா 4வது இடம், ஜப்பான் 5வது இடம். இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு 4 ட்ரில்லியன் வித்தியாசம் கிடையாது. பெர் கேபிட்டா ஜிபிடி அப்படின்னு பார்த்தோம்னா அமெரிக்கா 78 லட்சம், சைனா 12 லட்சம், ஜெர்மனி 49 லட்சம், இந்தியா 2.8 லட்சம் தான். ஒரு சராசரி மனிதனுக்கும் நம்ம செய்யக்கூடிய உற்பத்தின்னு பாத்தீங்கன்னா வெறும் 2.5 லட்சம் தான். ஒவ்வொரு இந்தியனும் தன்னோட கடமையில ஒரு 10% எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டாலே கண்டிப்பாக இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜிடிபி மேலும் வேகமாக வளரும். வளர்வதற்கு தேவையான எல்லா முகாந்திரங்களும் இருக்கு. முயற்சி செய்தால் நமது 100வது சுதந்திர தின விழாவான 2047 கண்டிப்பாக இந்தியா முதன்மை இடத்தில் வர்றது மட்டும் இல்லாமல் ஒரு வலிமையான பாரதமாகவும் ஒரு வல்லரசு நாடாக முதன்மை பெற்ற நாடாக இருக்கும். அந்நிய முதலீடுகள் கிடைக்குதா? அதோட நம்ம எப்படி அதுல டிராவல் பண்ணிட்டு இருக்கோம், அதை பத்தி நீங்க சொல்லணும். நம்ம 2 பக்கமே வளர்ந்துருக்கோம். ஒரு பக்கம் நம்மளுடைய பொருளாதாரம் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸை இங்கே முதலீடு செய்ய வைக்கிறது. நம்மளும் போய் வெளிநாடுகளில் முதலீடு செய்து நம்மளுடைய பொருளாதாரத்தை மேலும் மேம்படுத்துகிறோம். வெளிநாட்டு முதலீடுகள் நம்ம அதிக அளவுல எப்படி ஈர்க்கிறோமோ அதே மாதிரி நம்மளுடைய நாட்டிலுடைய தொழிற்சாலைகள் வெளிநாட்டுல போய் கோலோச்சிட்டு இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. கண்டிப்பா 2047ஆம் ஆண்டு ஒரு வளர்ச்சியடைந்த பாரதமாக, வல்லரசு நாடாக நம்ம உருவாவோம் அப்படிங்கறத நீங்க திண்ணமா எடுத்துரைக்கிறீங்க. வெளிநாடுகளிலிருந்து பணம் வர்றதுக்கு ஸ்விஃப்ட் கோடுன்னு ஒன்று இருக்கு. நம்ம இங்கேருந்து பணம் அனுப்புனாலும் அங்கேருந்து அவங்க பணம் அனுப்புனாலும் அந்த ஸ்விஃப்ட் கோடு மூலியமா தான் அனுப்ப முடியும். அது அமெரிக்கா தான் கோல வச்சிட்டு இருக்கு. அதன் மூலியமா பிரிக்ஸ் மாநாடுகள் மூலமாக நம்ம ஒரு தனி கரன்சியை கொண்டு வரணும் அப்படின்றத ஒரு எண்ணத்துல இருக்கும். அதன் மூலியமாக டாலரோட சார்பு குறைச்சிட்டு நம்மளுடைய கரன்சியோட மதிப்பை கூட்டுறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்புக்காக பிரதமர் பரிசோதனை பண்ணிட்டு இருக்காரு. அதன் மூலியமா அமைப்பு வந்துச்சுன்னா
வந்துச்சுன்னா கண்டிப்பாக டாலரோட மதிப்பு கம்மியாகும். அது மட்டும் இல்ல, அதோட சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்ல. இப்ப மற்ற விஷயங்கள்ல எப்படி நம்ம ஆத்ம நிர்பார் பாரத் ஆச்சோ, அதே மாதிரி இந்த வெளிநாட்டுக்கு பணம் கொடுக்கறதோ, வெளிநாட்டுல இருந்து வரக்கூடிய பணம் வரத்துக்கோ நம்மளுடைய ஒரு தனி சிஸ்டம் வந்துச்சுன்னா அது இன்னும் மேம்பட்டதாக. திருச்சி செய்தி பிரிவின் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. இதுவரை திருச்சிராப்பள்ளி மண்டல செய்தி பிரிவு வழங்கிய மத்திய அரசின் துணிச்சலான சீர்திருத்த நடவடிக்கைகளால் நாட்டில் வளர்ச்சி குறித்து கட்டட பொறியாளரும் தொழில் முனைவோருமான திரு லோகநாதனுடன் நேர்முகம் இடம்பெற்றது. மலர் விளக்கம் சாந்தி ரமேஷ்.